ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் கிறிஸாஸ் கிச்சன் ரெசிபி. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பீர்க்கங்காய் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதை நீங்கள் சாம்பார் சாதம் கூட பொரியல் மாதிரியும் வச்சு சாப்பிடலாம். அதே சமயத்தில் சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிடவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை செய்யறதுக்கும் ரொம்ப நேரம் ஆகாது, டக்குன்னு செஞ்சிடலாம். பீர்க்கங்காய் சாப்பிடாதவங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 2 பீர்க்கங்காய் எடுத்திருக்கேன். இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 300லேருந்து 350 கிராமுக்கு இருக்கும். பீர்க்கங்காய் வாங்கும் போது பிஞ்சா பார்த்து வாங்கிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இல்லைனா லேசாக கசக்கிற மாதிரி இருக்கும். இப்போது இதில் இருக்க தோலெல்லாம் நீக்கிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். பீர்க்கங்காய் பார்த்தீங்கன்னா சீக்கிரமே வதங்கிடும். ரொம்ப பொடியாக கட் பண்ணிடக்கூடாது. மீடியம் சைஸில் இருக்கிற மாதிரி இது போல் கட் பண்ணிக்கோங்க. இது போல் கட் பண்ணிவிட்டு இது ஒரு உரமாக எடுத்து வச்சுடுங்க. இப்போ நம்ம பொரியல் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸ்டவ்வில் பேனை சூடுபடுத்திட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் போல் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. உளுத்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் அதிகமாக சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இது நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா அடுத்து இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் பார்த்தீங்கன்னா லேசாக கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா அடுத்து இதில் ஒரு தக்காளி சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி பார்த்தீங்கன்னா பெரிய தக்காளியாக இருந்ததுன்னா 1 சேர்த்துக்கோங்க. மீடியம் சைஸ் தக்காளியாக இருந்தது அப்படின்னா 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி வதங்குறதுக்காக இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா அடுத்து இதில் கட் பண்ணி வச்சுருக்க பீர்க்கங்காயை சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. காய் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா அடுத்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா அடுத்து இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை, பீர்க்கங்காயில இருந்தே தண்ணி வெளியே வரும். இதை நல்லா கலந்ததுக்கு அப்புறமா மூடி போட்டு மூடி காயை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. காய் நல்லா வேகட்டும். காய் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் இதை க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா இடையிடையே ஓப்பன் பண்ணிவிட்டு அப்பப்போ கலந்து விட்டுக்கோங்க. தேவைப்பட்டால் மட்டும் தண்ணி தெளித்து விட்டுட்டு காயை நல்லா வேக வச்சுக்கோங்க. அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சிம்பிளான டேஸ்டான பீர்க்கங்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இதை செய்யறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரெசிபி எப்படி வந்ததுன்னு மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு ரெசிபி வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பபாய்.